இப்போ பெரும்பான்மையான நடிகர்கள், அதாவது வடிவேலு சார் கூட நடிச்சிட்டு இருந்த நடிகர்கள், பெரும்பான்மையான அந்த துணை நடிகர்கள் சொல்ற ஒரு குற்றச்சாட்டு, அவர் வந்து இப்போ வளர்ந்துட்டாரு, எங்களை கண்டுக்கிறது இல்லை அப்படின்ற மாதிரி. நீங்க என்ன நினைக்கிறீங்க சார்? என்னையும் அப்படித்தான் சொல்றாங்க, நானும் அப்படித்தான் சொன்னேன் அப்படின்னு சொல்றாங்க. திருச்சி பேசப்பட்டு அதுக்கு நான் பொறுப்பு இல்லை. நாங்கள் சொன்னது வந்து, நான் வந்து எல்லா இதுலையும் சொல்லியிருக்கேன். என்ன சொன்னா, ஒரு கொஞ்சம் சம்பளம், கொஞ்சம் அந்த பீக்கில் இருக்கும்போது கொஞ்சம் சம்பளத்தை உயர்த்தி வாங்கி கொடுத்துருந்தா எங்களுக்கு இன்னைக்கு நாங்கள் வந்து கொஞ்சம் அதே நிலைமையில இருந்திருக்க மாட்டோமே அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காக தான் சொன்னது. அவர் வாய்ப்பு கொடுக்கல, இல்லை அவர் வீட்டு வாசலில் போய் நாங்கள் காசு கேட்டோம். இதெல்லாம் வந்து அவங்கவுங்க ரேஞ்சுக்கு அவங்கவுங்க இதுக்கு யூடியூப்ல கிரியேட் பண்ணாங்க. வடிவேல் சார் வீட்டு வாசலில் போய் முத்துக்கால நின்னாரு, அவர் கதவை பூட்டிக்கிட்டாரு, காசு கொடுக்கல. முத்துக்கால இது வரைக்கும் யார் வீட்டு வாசல்ல போய் நின்னதில்லை, காசுக்காக நின்னதில்லை. பட் இது சொல்றதுதான். ஆனால் வந்து வடிவேல் சார் அவர் கொடுத்த வாய்ப்பு வச்சு தான் இன்னைக்கு நாங்கள் சம்பாதிக்கோம். இந்த 15 வருஷமா அவர் கூட நான் எலின்னு ஒரு படம் அவர் கூட லாஸ்ட்டாக நடிச்சது. அதுக்கப்புறம் வந்து நாங்கள் அவர் கூட நடிக்கக்கூடிய வாய்ப்பு கிடைக்கல. நான் நடித்த செத்து விளையாடுவோமா இல்லையா, அதாவது அச்சக் நான் காய தொட்டுட்டேன்ல, அதுவாக இருக்கட்டும், புலிகேசியாக இருக்கட்டும், பூசணிக்காயாக இருக்கட்டும், சிக்கன் 65 இருக்கட்டும், அவர் கூட நடித்த காமெடிகள் தான் இன்னைக்கு என்ன வாழ வைக்குது. அதனால் நான் வந்து அவரை குறையே சொல்ல மாட்டேன். ஒரு கால் அவர் பீக்கில் இருக்கும்போது, எப்பா இவனுக்கு எவ்வளோ கொடுப்பா, இப்போ இவனுக்கு எவ்வளோ கொடுப்பா அப்படின்னு சொல்லியிருந்தா இன்னும் இந்த வறுமை நிலையிலிருந்து ஒரு வசதியான நிலைக்கு அவர் கூட நடித்த எல்லாரும் மாறியிருப்பாங்களே, மாற்றப்பட்டிருப்பாங்களே அப்படி ஒரு சின்ன ஆதங்கமே தவிர குறையே இல்லை. குறைய நான் சொல்லவே இல்லை. எல்லாரும் அதை அவங்க பாதியில இழுத்து போட்டுக்கிறாங்க. அந்த இழுப்புக்கு நான் பொறுப்பு இல்லை. இடையில வந்து ரொம்ப வருஷமா ட்ரக் அடிக்டா இருந்தேன், பல பெரிய நடிகர்கள் நண்பர்களா இருந்தவர்கள் சொல்லி நான் திருந்தி அதுக்கப்புறம் படிச்சு டிகிரி வாங்கினாங்க அப்படின்ற மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்கு. அதை பத்தி இது ஒரு நல்ல கேள்வி. இது வரைக்கும் நான் பேசுறதை விட இப்ப பேச கேள்விதான் வந்து தெளிவா இருக்கும். அதை நீங்க மென்ஷன் பண்ணி போடுங்க. பட் ஆல்கஹால்ல இருந்து மீண்டு வர்றதுக்கு நண்பர்கள் சொல்லியோ, தாயத்து கட்டியோ, இல்ல வந்து நம்ம டாக்டர்கிட்ட போயோ ஃபுல்லா முழுமையா குணமடைய முடியாது. ஆல்கஹால்ல இருந்து வெளிவரணும் அவங்க சப்போர்ட்டா இருக்கலாம். அது ஃபேமிலியா இருக்கலாம், ஃப்ரெண்ட்ஸா இருக்கலாம், டாக்டரா இருக்கலாம், இல்ல தெய்வமா இருக்கலாம். யாரா இருந்தாலும் இந்த ஆல்கஹால்ல இருந்து மீண்டு வர்றதுக்கு ஒரு சப்போர்ட்டா இருக்கலாம். ஆனா நாம நினைச்சா மட்டும்தான் அந்த ஆல்கஹால்ல இருந்து வெளிவர முடியும். என்னைக்கும் யாரோ அட்வைஸ் பண்ணாங்க. இருந்தாலும் அதெல்லாம் கேட்காத நானா நினைச்சேன். காலையில நினைச்சேன், மத்தியானம் முடிவு பண்ண, சாயந்தரம் தூக்கி எறிஞ்சேன். இன்னைக்கு நான் ஒரு 10 வருஷம் ஒரு குடியில்லாத வாழ்க்கையை நோக்கி பயணிக்கிறேன். இந்த பயணத்தினால எனக்கு கிடைச்ச சந்தோஷம் நிறைய சொல்லலாம். முன்னாடிலாம் வந்து முத்துக்கால வருவாரா வரமாட்டாரான்னு ஒரு சந்தேகம் இருந்தது. இப்ப அப்படி இல்லை. முத்துக்கால கில்லி மாதிரி வந்து கில்லி மாப்பிளைக்கு வந்திருக்குமா, கில்லி மாதிரி வந்து நிப்பாரியா அப்படின்னு சொல்லக்கூடிய வாய்ப்பு இருக்கு. இதன் மூலமா எனக்கு ஒரு 3 டிகிரி முடிச்சு இப்ப 4வது டிகிரி பினிஷ் பண்ணக்கூடிய அளவுக்கு என்ன ஆண்டவன். முன்னாடிலாம் வந்து நடிப்புக்கு மட்டும்தான் கை கொடுப்பாங்க. இப்ப நடிப்பை சேர்த்து படிப்புக்கும் கை கொடுக்குறாங்க, ஆல்கஹால்ல இருந்து மீண்டு வருவதற்கு கை கொடுக்காங்க. இப்படி பல வகையில் நானும் பன்முக கலைஞரனா இருக்கிறது எனக்கு மிகப்பெரிய சந்தோஷம். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.